மழை கொம்பனை போற்றிடுவோம். ஒரு தரம் அழுப்படை ஒரு தரம் சமண்டலம் அபய கரத்தனை போற்றிடுவோம். கணங்கள் அவ ஆனந்தமாய் எடுக்க அந்த ஆதி பரமேஸ்வரனே அருள் புரிவாய் எனக்கே. ஆதி பரமேஸ்வரனே அருள் புரிவாய் எனக்கே. எட்டு நாள் முன்பதாக கடல் தீர்த்தமாடி நல்ல தேர்ந்த விதை எடுத்து அவள் திருவாசல் வைத்து கூடி சேர்ந்து அனைவருமே திருப்பாதம் பணிவோம், திருப்பாதம் பணிவோம். என்ன ஓலை தேர்ந்தெடுத்து குடிசையாக கட்டி அதில் பசுதானம் மெழுகி களபம் மண்ணீர் தான் தெளித்து கூப்பிடுவோம் அவளை, நாம் கூப்பிடுவோம் அவளை. முனைமுறியா மஞ்சளிலே நடுவில் நூல் கட்டி அவள் பாதம் அதில் வைத்து பூசாரி திருக்கரத்தால் காப்பு கட்டி கொள்வோம், நாம் காப்பு கட்டி கொள்வோம். அதிகாலை வேளையிலே கும்ப கலசம் ஏற்றி அதில் தேங்காய் பழம் படைத்து மாவிலை தோரணங்கள் சரமாரியாய் கட்டி தாம் சரமாரியாய் கட்டி திருவிளக்கை எடுத்து வைத்து பஞ்சு திரி போட்டு அதில் பசு நெய்யை ஊற்றி தீபத்தை ஏற்றி வைத்து திருவருளை வென்று அவள் திருவருளை வென்று மண்தொட்டி மணைந்து வந்து நல் சுத்தம் செய்து அதில் திருநீர் அணிந்து ஏற்ற எரு உரம் போட்டு விதை பரப்புவோமே, நாமல் விதை பரப்புவோமே. ஒரு வேளையிலே பச்சரிசி சமைத்து கூட தேங்காய் துவையல் அரைத்து உணவருந்தி இருவேளை விரதம் இருப்போமே, தாம் விரதம் இருப்போமே. தினம் 2 வேளையிலும் தண்ணீரை தெளித்து விதை வளருவதை கண்டு மனதார எல்லோரும் மகிழ்ச்சி அடைவோமே, நாம் மகிழ்ச்சி அடைவோமே. குடிசைக்குள்ளே தாயாரும் குழந்தையாக தவழ்வாள், குமரியாக நடப்பாள், பெண்ணாக கிழவியாக கோலம் பல கொள்வாள், கோலம் பல கொள்வாள்.
சுவை